அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம். மனிதனின் உள்ளத்தில் தோன்றும் உணர்ச்சிகளின் படிநிலையை ஆசை, கோபம், மயக்கம், விருப்பு, வெறுப்பு, பற்று, பாசம், அன்பு, கருணை என்று இன்னும் பலவாறாக வகுத்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள். உணர்ச்சி ஒன்றுதான் ஆன்மாவின் அறிவு வெளிப்பாட்டிற்கும் அதனுடைய செயல்பாட்டின் தன்மையையும் பொறுத்து அதற்குண்டான பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நாம் ஒரு பொருளின் மீது விருப்பம் கொள்கிறோம், அது ஆசை. அந்த பொருள் வேண்டுமென்று நமக்கு ஒரு பிடிவாதம் ஏற்படுகிறது, அது அந்த பொருளின் மீது நாம் வைக்கும் பற்று. அந்த பற்று ஒரு குறிப்பிட்ட நாளில் மயக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மயக்கம் தன் நிலை மறக்கச் செய்து அதன் மீது மோகம் கொள்ள வைக்கும். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களின் மீது கவனத்தை குறைத்து நாம் விருப்பப்பட்ட பொருள் மீதோ உயிர் மீதோ மயங்கியே நிற்கும். அது கிடைப்பதற்கு எந்த விஷயம் தடையாக இருக்கிறதோ அந்த விஷயத்தின் பேரிலெல்லாம் கோபம் வரும். நாம் விருப்பப்பட்ட பொருள் நம்மை சேர்வதற்குண்டான தகுதி நமக்கு இல்லாதிருந்தால் அதை மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பொருளை அடைவதற்குண்டான தகுதி தனக்குண்டு என்று பொய்யான நியாயங்களை கற்பிக்கும். சூழ்ச்சி செய்தாவது பாவங்கள் செய்தாவது அதை அடைய முயற்சிக்கும். இதைத்தான் பற்று என்கிறோம். உயிர் இந்த அளவிலேயே உலக விஷயங்களில் சிக்கிவிட்டால், அதாவது மயங்கி நின்றுவிட்டால், இன்பமென்று நினைத்து போராடி தேடிய விஷயங்களுக்காக தேடும்போதும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். தேடி கிடைத்த பின்பும் அதை பயன்படுத்த தெரியாமல் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பில்லையா என்றால் இருக்கிறது. தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய திறமை தகுதிக்கும் ஏற்புடைய பொருளையா நாம் விரும்பினோம், அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, தேவையா தேவையில்லையா என்று ஆராய்ந்து செயல்பட்டால் பொருளின் மீதுள்ள பற்று குறைந்து அதன் மீது மயக்கம் ஏற்படாமல் இருக்கும். அதற்காக தேவையில்லாமல் போராடி வாழ்க்கையை வீணடித்து கொள்ள வேண்டியதில்லை. பற்று வைத்து செயல்படுபவர்களின் நிலை என்னவாகும், பற்றில்லாமல் செயல்படுபவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை மகாபாரதத்தில் ஒரு சிறு கதை மூலம் பார்ப்போம். மகாபாரதத்தின் சூத்திரதாரி என்று சொல்லப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வாழ்க்கையை பற்றி கதைகளில் கேட்கும்போது தெய்வாம்சம் பொருந்தியவர். அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் எளிமையாக கையாண்டு வெற்றி கொண்டார் என்பது போல தோன்றும். அப்படி அல்ல. கண்ணனின் பிறப்பு முதல் கண்ணனின் இறப்பு வரை ஒவ்வொரு நொடியும் மரணம் கண்ணனின் அருகிலேயே இருந்தது. பிறந்த உடனேயே கம்சனால் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்து நடு இரவில் சிறைச்சாலையில் பிறந்த கண்ணன் வசுதேவரால் கடுமையான மழையிலும் யமுனை நதியின் வெள்ளப்பெருக்கையும் தாண்டி பிருந்தாவனத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டான். கண்ணன் 8 வயது வரை பிருந்தாவனத்திலேயே வளர்ந்தார். கண்ணனின் வாழ்க்கையை பற்றி ரஜினிஸ் என்கிற ஓசோ கூறும்போது, கண்ணன் ஒரு நிறைவான ஞானி. அவன் தான் இருக்கும் இடத்திலெல்லாம் முழுமையாக இருந்தான் என்று சொல்லுவார். கண்ணன் எல்லோரிடத்திலும் முழுமையாக அன்பாக இருந்தான். கண்ணன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமானால் கண்ணன் எல்லோருக்கும் சமமாகவே பகிர்ந்து கொடுப்பான். தன் மீது உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறானா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் சிறிது பரிசோதித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுப்பான். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், பாரத போரில் துரியோதனனும் அர்ஜுனனும் கண்ணனிடம் உதவி கேட்டு செல்கிறார்கள். அதில் சொல்லப்படுவது, துரியோதனன் தலைமாட்டில் அமர்ந்தான், அர்ஜுனன் கால் மாட்டில் அமர்ந்தான். அதனால் அர்ஜுனனைத்தான் முதலில் கேள்வி கேட்டார் என்பதெல்லாம் கதைக்கு சொல்லப்படும் ஒரு ஒப்புக்கு காரணங்களாக வேண்டுமானால் தோன்றுகிறது. அதில் அர்ஜுனனுக்கு வைத்த பரீட்சை மிகவும் பலமானது. அர்ஜுனன் கண்ணனுக்கு மிகவும் வேண்டியவனாக இருந்தாலும் துரியோதனனுக்கு அவ்வளவு நெருக்கம் இல்லாததாலும் இருவருக்கும் பாரபட்சமாக உதவவில்லை. கண்ணன் சொன்ன விஷயம் என்னவென்றால், ஒரு பக்கம்
நான் தனி ஒருவனாக ஆயுதம் ஏந்தி போர் செய்யாமல் இருப்பேன். இன்னொரு பக்கம் எனது அனைத்து படைகளும் இருக்கும் என்று பொதுவாக சொல்லிவிட்டு முதலில் துரியோதனனிடம் கேட்டிருந்தால் படைதான் வேண்டும் என்று துரியோதனன் சொல்லியிருப்பான். ஆனால் அர்ஜுனனிடம் இந்த கேள்வியை முதலில் கண்ணன் முன்வைக்கிறார். அர்ஜுனன் சொல்லுவது என்னவென்றால், கண்ணா, நீ ஆயுதம் ஏந்தி போர் செய்ய வேண்டாம். நீ தனி ஒருவனாக என்னுடைய தேரை செலுத்தினால் போதும் என்று கண்ணனிடம் கூறினான் அர்ஜுனன். கண்ணனது சேனை முழுவதும் தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் துரியோதனன் சென்றான். பிருந்தாவனத்தில் 8 வயது பாலகனாக இருக்கும் வரை கண்ணன் அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக அன்பாக இருந்தான். அதனால்தான் பிருந்தாவனத்தில் உள்ள அத்தனை பேரும் கண்ணனை தன் வீட்டு பிள்ளையாகவே கருதினார்கள். பிருந்தாவனத்து மக்களையும் நந்தகோபரையும் யசோதாவையும் விட்டுவிட்டு கண்ணன் மதுரா வந்தபோது தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரான வசுதேவர் தேவகியிடம் கண்ணன் அதே முழுமையான அன்பை செலுத்தினான். கண்ணன் எப்போதும் ஒரு செயலை முழுமையாக செய்வதால் அதன் மீது பற்றில்லாததால் பிருந்தாவனத்தை பற்றி பிறகு கண்ணன் சிந்திக்கவே இல்லை. பிருந்தாவனத்துக்கு செல்லவும் இல்லை. கம்சனை வென்று மதுராவை ஆட்சி செய்த கண்ணன் பின்பு துவாரகைக்கு சென்றார். துவாரகைக்கு சென்ற கண்ணன் மீண்டும் மதுராவிற்கு வரவே இல்லை. எங்கு இருந்தாலும் அங்கு முழுமையாக பற்றுதலின்றி உண்மையாக அன்பு செலுத்தும் போது அந்த இடம் மிகவும் நிம்மதியானதாகவும் ஆனந்தமானதாகவும் இருக்கும். கண்ணன் போர்க்களத்திலும் அவ்வாறே இருந்தான். குழந்தை பருவத்திலிருந்து கண்ணன் ஒவ்வொரு அசுரர்களை கொன்றதாக புராணங்கள் சொல்லும். ஒவ்வொரு அசுரர்களிடமும் எதிர்த்து போராடும்போது நமது இன்றைய தமிழ் படங்களில் காட்டுவது போல கதாநாயகன் மீது பெரிய கட்டடமே இடிந்து விழுந்தாலும் அதிலிருந்து வெளிவருவான். பல துப்பாக்கிகளிலிருந்து தோட்டாக்கள் பாய்ந்தாலும் ஒன்று கூட படாது என்கிற நிலையிலெல்லாம் இருக்காது. அடி, வேதனை, வலி, இரத்தம் அனைத்தும் இருந்திருக்கும். இந்த அனைத்து விஷயங்களிலும் முழுமையாக போராடி வெளிவந்தவன்தான் கண்ணன். போர்க்களத்தில் அர்ஜுனன் மீது எய்யப்படும் அஸ்திரங்களை கண்ணன் தானே தாங்கினான். சாரதியை முதலில் வீழ்த்திவிட்டால் ரதத்திலிருந்து போர் செய்பவனை எளிதில் வீழ்த்திவிடலாம். உதாரணம், சல்லியனை தேர் சாரதியாக கொண்டு செயல்பட்ட கர்ணன் தேர் பள்ளத்தில் சிக்கியதும் சல்லியன் கர்ணனை விட்டு பிரிந்தான். அதனால் கர்ணன் கொல்லப்படுவது ஏதுவாக இருந்தது. அதுபோல எதிரி தாக்கும்போது முதல் தாக்குதல் கண்ணன் மீதே இருக்கும். அத்தனை தாக்குதல்களையும் அதன் வழிகளையும் கண்ணன் புன்சிரிப்போடு தான் ஏற்றுக்கொண்டான். மரணம் என்பது எப்போதும் நம்முடனே இருக்கிறது. அதை வரும்போது ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறப்பு எப்படி மகிழ்ச்சியோ இறப்பும் அவ்வாறே மகிழ்ச்சி என்று உணர்த்தியவன் கண்ணன். கண்ணனின் மரணம் கூட எளிமையானதாக இருக்கும். மகாபாரதத்தில் சொல்லப்படும் காந்தாரியின் சாபம் கண்ணனின் குலத்தையே அழித்தது என்பார்கள். என் பிள்ளைகள் எப்படி போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்களோ அதுபோலவே கண்ணா, உன்னுடைய குடிமக்களும் உன்னுடைய மகன்களும் அவர்களுக்குள்ளாகவே அடித்து கொண்டு மாண்டு போவார்கள் என்று காந்தாரி சாபமிட்டாள். அதுபோலவே ஒரு சூழ்நிலையில் மதிமயக்கத்தால் அனைவரும் தங்களுக்குள்ளே துவாரகையில் அடித்து கொள்ள கண்ணனுடைய மகன்களும் கொல்லப்பட்டார்கள். சண்டையை தடுக்கச் சென்ற கண்ணன் தன்னை எதிர்த்து வருபவர்களையெல்லாம் தாக்கி கொன்றான். இது இப்படித்தான் முடியும் என்று கண்ணனுக்கு தெரியும். தான் செய்ய வேண்டிய செயலை சரியாக செய்துவிட வேண்டும் என்று தன் குலத்துக்குள்ளேயே போரும் செய்தான். போரெல்லாம் முடிந்ததும் கண்ணன் துவாரகையை விட்டு தனியாக சென்று ஒரு வனத்தில் அமர்ந்திருந்தபோது ஒரு வேடன் கண்ணனின் பாதத்தை பார்த்து அது ஒரு பறவை என்று கண்ணனுடைய பாதத்தில் அம்பு எய்த அதையே ஒரு காரணமாக கொண்டு கண்ணன் தன் உயிரை நீர்த்தான். பற்று இல்லாதவன் தன்னிடம் உள்ள அன்பையோ பொருளையோ அடுத்தவருக்கு கொடுக்கும்போது தனக்கு விருப்பமானவர் தனக்கு விருப்பமில்லாதவர் என்று பாரபட்சம் பார்க்க மாட்டான். அனைவரிடமும் அதை சரிசமமாகவே பகிர்ந்து கொடுப்பான். ஆனால் தன் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்தவர்களுக்கு உடனிருந்து அவர்களே அறியாத வண்ணம் அவர்களை காப்பாற்றுவான். பாண்டவர்களை போரில் கண்ணன் காப்பாற்றிய விதம் அப்படித்தான்.
நாம் ஒரு விஷயத்தை கற்க வேண்டுமானால் அந்த விஷயத்தில் பிடிமானம் வர அதன் மீது சிறிது விருப்பம் ஏற்பட வேண்டும். அந்த விருப்பத்தை பற்றி அந்த விஷயத்தை கற்று தெளிய வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த விஷயத்துக்குள்ளேகவே சிக்கிவிட்டால் பற்றில் சிக்கி கொண்டதாகும். பற்றாமல் விஷயத்தில் தெளிந்து அடுத்த நிலைக்கு வரும்போது அடுத்த படியை எட்டலாம். அந்த படிதான் அன்பு என்கிற படி. தனக்கு தெரிந்தவர், விருப்பப்பட்டவர் என்பவர் மீது செலுத்தும் அன்பு ஒரு கட்டத்தில் அந்த அன்பு என்ற பற்றை கடக்கும்போது கருணை என்ற உணர்வு வந்துவிடும். அதுதான் ஒரு மனிதனை எப்போதும் நிம்மதியாக இருக்க வைக்கும். நமது ஆன்மாவின் அறிவு நிலை முன்னேற இந்த உலகியல் விஷயங்களில் ஒரு பிடிமானம் வருவதற்காகவும் அதிலிருந்து விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஒரு விஷயத்தின் மீது பற்றி அதை கற்று அந்த பற்றை விட வேண்டும். அப்படி விடாமல் பற்றி கொண்டே இருந்தால் எப்போதும் துன்பம்தான். பற்று இல்லாதவனால்தான் எப்போதும் நிம்மதியாகவும் அனைவரிடமும் பாரபட்சமில்லாமலும் இருக்க முடியும். தனக்கு தொந்தரவு தருபவன், தனக்கு தீங்கு செய்தவனை விட்டு அவன் விலகி இருப்பான். அவர்களை வெறுக்க மாட்டான். அப்படி தொல்லை தருபவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பும் வழங்குவான். அப்படி திருந்தாமல் விலகி இருப்பவனை தொந்தரவு செய்தால் அதற்குண்டான தண்டனையும் கொடுப்பான். துரியோதனனுக்கு எவ்வளவோ அறிவுரை கூறியும் அவன் அதை ஏற்காததால் அதற்கான தண்டனை போரில் நிகழ்ந்தது. அதுபோலத்தான் ஒவ்வொரு பொருள்களின் மீதும் ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் நாம் பற்றுடன் இருக்கிறோமா, அன்புடன் இருக்கிறோமா என்பதை முதலில் ஆராய்ந்து பற்றுகளை நீக்கி அன்பை நோக்கி நகர்ந்து அனைவரிடமும் பாரபட்சமில்லாமல் செயல்படக்கூடிய கருணை என்ற குணத்துக்கு வரும்போது கடவுள் நம்முன் காட்சி தருவான். நம்முன் கடவுள் காட்சி தருவதை விட நமக்குள்ளே காட்சி தருவான். எப்போதும் ஆனந்தமயமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. இந்த கதையும் அதிலுள்ள கருத்தும் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.